பிரசாந்த், எழுந்துரு. பிரசாந்த், பிரசாந்த், எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு சொல்லு. என்ன லா? எப்படி மயங்கி விழுந்த பிரசாந்த்? சொல்லு. என்ன யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன? யாரு உன்னை அட்டாக் பண்ணா? அந்த என்ன லா? யார் அட்டாக் பண்ணாங்கன்னு சீக்கிரம் சொல்லு. ரியாவா? என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்கன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என் பொண்ணு எங்க? ரியா அங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஹலோ மிஸ்டர், உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ரியா கடைசியா உன் கூட தான் இருந்திருக்கா. அதனால ரியா எங்க இருக்கான்னு சொல்லிடு. எங்கடா அவ? அம்மா, அங்க பாருங்க. ரியா. என்னடா? எங்க? மா, ரியா? ரியா, ரிலாக்ஸ். எங்க போன? எங்க போன சொல்லு. எவ்வளவு நேரமா தேடுற, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. சாரி மாம், ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் அவுட் ஆஃப் டவுன் போயிருந்தேன். மாம், எனக்கு அது தெரியும். ஆனா நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அதனால தான் என் ஃபோனே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவன் என்னை ஏமாத்திட்டாமா. என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் காட் உனக்கு எதுவும் ஆகல செல்லம். இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத, சரியா? இது கேடுகட்டுவன் உன்னை ஏதாவது செஞ்சுட்டானா என்னவோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா இவன் ஏதாவது பண்ணிட்டு சீரியல் கில்லர் மேல பழி போட்டுருவான். நோ நோ நோ, ஐ அம் ஃபைன். ஊர்வசி மேடம், நல்ல வேளை உங்க பொண்ணு ரியா திரும்ப வந்துட்டா. இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த சீரியல் கில்லர் இது வரைக்கும் நம்ம கையில சிக்கல. அண்ட் ஹி இஸ் a very dangerous man. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. போலாம். இந்த மாதிரி பண்ண மாட்டேமா நானு. சாரிமா. நீ எப்படிங்க? யா, என்ன? நேத்து நைட் என்கேஜ்மெண்ட் அப்போ நீ என் ரூமுக்கு வந்தல. நீ என்ன பைத்தியமா? என்ன வளரிட்டு இருக்க? நான் எதுக்கு ஊர் ரூமுக்கு வர போறேன்? வாட்ஸ் ராங் வித் ஹிம் அம்மா? ஏன் இப்படி பேசுறான்? என்ன இது பிரம்மையா? அம்மா அதுல ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. நோ இஷ்யூஸ், விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். இது எல்லாம் உன் வேலை தானே? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? சரி, நான் என்ன பண்ணேன்? நீ புதுசா ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இப்போ ஏன் மேல பழி போடுறியா? திவ்யாவை வேற இப்ப நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்க. அங்க பாருங்க, தாரா வந்துட்டாங்க. அர்ஜுன், ஹாய். You know what? என் மனசும் உடைஞ்சிருச்சு. நான் எப்போ உங்களுடைய முதல் படத்தை பார்த்தேன்னா அப்பவே I was like, he's so good looking, he's so hot. I know, right? நீங்க யாரையோ டேட் பண்றீங்கன்ற நியூஸ் வந்துச்சு. அவ்வளவுதான் என் மனசு உடைஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க இந்த டவுன்ல ஒரே ஒரு நாள் தான் இருக்க போறீங்கன்றத கேட்டோனே என் மனசு திரும்பவும் உடைஞ்சிருச்சு. Really? Why so fast? உங்களுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அர்ஜுன், நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? கண்டிப்பா வாங்க. நீங்க ஒருதலை காதலை பற்றி படமா எடுக்கிறீங்க. பண்ணுங்க. உண்மையான ஒருதலை காதல்னா என்னன்னு நான் காட்டுறேன். இவனை இழுத்துட்டு வாங்க. விடுங்க, என்ன விடுங்க. இவன் மாஸ்க் எடுங்க. வேணாம்.
வேணா வேணா கட்டாதீங்க. ஓ ஓ இந்த ஃபிலிமோட கதாநாயகி நீ தானே? ஒருதலை காதல்லாம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம். உனக்கு ஒன்றும் இல்லை. அர்ஜுன் அந்த சீரியல் கில்லரை புடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவன் போலீஸை ஏமாத்திட்டு கண்டிப்பா தாராவை தேடி வருவான். அப்போ தாராவோட மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன். அதனால அவனா வந்து என்ன பிடிப்பான். அப்போ நான் அவனை கவனிச்சுக்கிறேன். அவனுக்கான சரியான தண்டனையை நான் கொடுக்கறேன். வாடி. ஏன் இந்த மாதிரி செய்யற? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன். நீ இன்னைக்கு சாக போற. எதுக்கு? ஏன்னா நான் காதலிச்சவ என்னை ஏமாத்திட்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அதனால நம்பிக்கை துரோகம் பண்ற ஏமாத்துற ஒவ்வொரு பொண்ணையும் நான் கொல்லுவேன். நீ உண்மையிலேயே ஒரு படத்தை பார்த்து தான் இந்த மாதிரி பொண்ணுங்களை கொல்றியா? ஆமா, ஒரு படத்தை பார்த்து தான் எல்லாத்தையும் நான் பண்றேன். இப்போ நீயும் சாக போற. ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது. ஏன்னா நான் யாரையும் ஏமாத்தல. ரிஷபா, இவன் எதுக்கு இங்க வந்தா? முடிஞ்சா கைய வச்சு பாருடா. மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேண்டா. என்ன தாண்டி தாண்டா நீ அவளை தொட்டாகணும். ஏன் நீ இவளோட காதலனா? இவ பிரீமியர்ல இன்னொருத்த கூட நின்னதை நான் பார்த்தேன். அப்படின்னா இவ உன்னை ஏமாத்துறா. ஆமா, உன்னை ஏமாத்துறா. உங்க 2 பேரையும் நம்ப வச்சு கழுத்தறுக்கிறா. ஏமாத்துக்காரிகளை இது வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்ல. அப்படின்னா நான் இன்னைக்கு இவளையும் கொல்லுவேன். உன்னால என்ன கண்டிப்பா தடுக்கவே முடியாது. இவ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த பொண்ணு இன்னொருத்தரோட காதலி, இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவ. இவ இன்னொருத்தரை கட்டிக்க போறவ. இவளுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை இன்னைக்கு ஆனா இவ ஏமாத்துக்காரி தானே, ஃப்ராடு தானே. அதனால நீ குறுக்க வராத. குறுக்க வராத.